ஸோ ஹே காய்ஸ், ஸோ நீங்கள் பார்த்துருக்கு வந்து தானேஷ் கேமிங். நான் தான் உங்கள் தானேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2025 கேமிங் ஈவ் ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இனிமேலுக்கு வந்து ரிலீஸ் ஆகிற கேம் எல்லாமே வந்து 2025ஓட சேர்ந்த கேம் தான். இந்த கேம்ஸ்னால் வந்து கேம் ஆஃப் தி இயரில் எல்லாமே நாமினேட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஒரு மேஜரான ஒரு பிக் ஐபி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அசாசின்ஸ் கிரீட் ஷேடோஸ். இந்த கேம் ஆக்சுவலி வந்து லாஸ்ட் இயரே வந்து ஓ என்ன சொல்கிறது வர வேண்டியது. அது ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கேம் வந்து ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணல, நிறைய பக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இனிமேல் யூபிசாஃப்ட் இப்படி பண்ண மாட்டாங்க. பக்காக இருந்தாலும் சரி, கேம் வந்து அன்பிளேயபிள் இருந்தாலும் சரி, அப்படி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி ஏதோ கொஞ்சம் பிளேயர்ஸ் சொல்கிற கேட்டு, பிளேயர் சொல்லி கேட்டது கிடையாது, இன்வெஸ்டர் சொல்லி கேட்டு மாறி இருக்காங்க. அதாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து யூபிசாஃப்டோட ஒரு ஸ்டார் வார்ஸ் கேம் வந்துச்சு. ஓகேவா, யூபிசாஃப்ட்னு தெரியல, நிறைய பேர் ஊபிசாஃப்ட்னு சொல்லுவாங்க, யூபிசாஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் நான் வந்து ஏதோ ஒரு மிஸ் ப்ரொனன்சியேஷன் பண்ணிட்டேன்னா மன்னிச்சிங்க. ஓகேவா, எனக்கு பொதுவாக யூபிசாஃப்ட் இப்போ எனக்கு சத்தியமாக பிடிக்கல. ஸோ அந்த என்னோட மெயின் கன்சர்ன்னா ஒரு அப்பார்ட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ நான் மெயினான ஒரு அந்த குட்டி ஸ்டோரிக்கு வரேன். மேட்ரு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லாஸ்ட் இயர் அந்த ஸ்டார் வார்ஸ் அவுட்லான்னு ஒரு கேம் இருந்துச்சு, யூபிசாஃப்டோட கேமு. அந்த கேம் வந்து நிறைய அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குலாம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கேமர்ஸ் வச்சு விளாட விட்டு நிறையா வந்து தே ஜஸ்ட் டன் என் நம்பர் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ். அப்படி பண்ணி அந்த கேம் வந்து அவ்வளோ ரீச் ஆகலை. ஏன்னா அந்த கேம் வந்து ஒழுங்காகவே அங்கே பண்ணலை. கேம் ஒழுங்காக பண்ணால் தானே கேம் நல்லா ஓடும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஊர் எப்படி சொல்கிறது, நம்ம ஊர் சைடு எப்படி கம்பேர் பண்ணோன்னா ஒரு விஜய் படமோ ஒரு அஜித் படமோ இப்போ வருது. எக்ஸாம்பிள் வந்து விடாமுயற்சி எடுத்துக்கங்க. விடாமுயற்சி வரும்போது தலை தான் அப்படி இருந்தாங்க. ஓகேவா, படம் வந்த அப்புறம் தெரிஞ்சு ஐயையோ படம் நல்லா இல்லையான்னு. ஓகேவா, அதே எனக்கு தான் இந்த கேமும். இந்த கேம் யூபிசாஃப்ட் ஸ்டார் வார்ஸ், அதுவும் ஸ்டார் வார்ஸ் வேறு. ஸ்டார் வார்ஸ்னால் ஒரு பெரிய ஐபி. ஓகேவா, E8 தான் இருந்துச்சு. E8 வந்து இவங்க எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல. ஸோ அந்த ஐபியோட லைசன்ஸை வாங்கி இந்த வாட்டி பண்ணாங்க. கேம் சொதப்பி போச்சு. இதனால் யூபிசாஃப்ட் வந்து ஒரு இன்வெஸ்டர் மீட் வச்சாங்க. இன்வெஸ்டர்னு சொல்லிட்டேன், சாரி, இன்வெஸ்டர் மீட் வச்சாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா வந்து ஐ திங்க் ஸோ இட்ஸ் அரவுண்ட் நவம்பர் டு டிசம்பர், அது எனக்கு சரியாக தெரியல. அப்போ வச்சு யூபிசாஃப்ட்டை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஓகே, ஏன்னா வந்து அவங்க ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. இப்போ கூட வந்து அவங்களோட மேஜரான ஐபிஎஸ் இந்த ஃபாக்ரே ஆகட்டும், அசாசின்ஸ் கிரீட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அவங்க செப்பரேட்டாக வந்து ஒன்று ஒன்றா அவங்க வந்து செல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. ஆனால் இது கன்ஃபார்ம், அதாவது இந்த மாதிரி மேஜரான ஐபியை மட்டும் ஒரு ஸ்பெசிஃபைடு அந்த ஃபாக்ரே அந்த மாதிரி சீரீஸை மட்டும் விற்க போகிறாங்க. அது எல்லாமே வந்து EA 2Kனா வந்து ரொம்ப விரும்பி இருங்க ஆகலாம், ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ இதாங்க அந்த குட்டி ஸ்டோரி. இன்வெஸ்டர் மீட்டில் வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, காரி துப்புனனால இந்த கேமை வந்து ஒழுங்காக அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து யூபிசாஃப்டோட தங்க முட்டையே அசாசின்ஸ் கிரீட் மட்டும்தான். ஓகேவா, இதை விட்டால் ஃபாக்ரேயில் இப்போ ஒன்றுத்தையும் அவங்க பிடுங்க முடியாது, ஒன்றுமே இப்போ இல்லை. ஓகேவா, அந்த கேம் ஃபாக்ரே 7 எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி ஆனால் ஃபாக்ரேவோட அசாசின்ஸ் கிரீட்னால தான் யூபிசாஃப்ட்னு ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதனால் வந்து யூபிசாஃப்டோட தங்க முட்டையே அசாசின்ஸ் கிரீட் தான். ஸோ அப்படி வந்து இந்த கேம் வந்து எந்தளவு அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களோ, ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா நான் கேம் விளாட்ல. ஆனால் சில ஸ்ட்ரீமர்ஸ்னால் போய் விளாண்டுட்டு கேம் இப்படி இருக்குது டவுட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த கேம் வந்து ஜூன் மாதம் வந்து போஸ்ட்பான் பண்ணலான்னு பிளானில் இருந்திருப்பாங்க போல். ஆனால் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஜூன் மாதம் வந்து நம்ம சோனிகிட்டேருந்து ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் கோஸ்ட் ஆஃப் டொஷிமா வருது. அந்த கோஸ்ட் ஆஃப் காடலாக ஏதோ ஒரு மீன் வாயில் அந்த பேரே நுழைய மாட்டேது. குவாடல் குடல் தெரியல எனக்கு. YONDEL, கரெக்ட், அதான் ஸ்பெல்லிங். ஸோ இன்கேஸ் நான் வந்து அதை நான் மிஸ்ப்ரொனன்ஸ் பண்ணிட்டேன்னா சாரி. ஸோ அப்போ வந்து அந்த கேம் வந்து லான்ச் ஆகுது. ஸோ அதனால் இந்த கேமுமே வந்து அந்த ஜாப்பனீஸ் பேஸ்ட் டீம் தான். அந்த கேமுமே ஜாப்பனீஸ் பேஸ்ட் டீம் தான். உங்களுக்கே தெரியும் அந்த 2 கேமில் எது நல்லா எது நல்லா வந்து ஒரு நல்ல ஸ்டோரியோடு இருக்கும், ஒரு நல்ல
கிராஃபிக்ஸ் கூட இருக்குங்க. கண்டிப்பாக அந்த சோனி கேம்லாம் நல்லாயிருக்கும். இவங்க கேம் வந்து நாமம் போட்டுரும். ஸோ அதெல்லாம் இவங்க கன்சிடர் பண்ணி இந்த வாட்டி வந்து ஓகே மார்ச்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேம் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ளே ஸ்டேஷனில் இருக்குது, எக்ஸ்பாக்ஸில் இருக்குது, எல்லாமே வந்து அந்த நெக்ஸ்ட் ஜென் கன்சோல் மட்டும் சப்போர்ட் பண்ணும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து PS5, எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ், அப்புறம் நீங்கள் மேக்புக் வச்சிங்கன்னா மேக்புக்லேயும் விளாட்லாம். ஸோ மேக்புக் வாங்கிட்டு யார் வந்து இந்த மாதிரி கேம் விளாடுவாங்க எனக்கு சத்தியமாக தெரியல. இருந்தாலும் மேக்புக்குக்கும் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் ஐஃபோன்லேயும் நீங்கள் விளாட்லாம். ஃப்யூச்சரில் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மிராஜ் ஐஃபோன் விளாட்லாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஐஃபோன் 15 ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் 15 ப்ரோ மேலே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் விளாட்லாம். ஸோ நான் வந்து அந்த கேமை ஏற்றி பார்க்கலான்னு இருந்தேன் எப்படி ஓடுதுன்னு. அதுக்கப்புறம் நான் அந்த மிஷின்லேருந்து நான் இறங்கி விட்டேன். ஏன்னா என் ஃபோனோட பேட்டரி முக்கியம். ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த விஷயம் மீன் இந்த வருஷம் இந்த விஷயம் சொல்லிட்டேன். இந்த வருஷம் ஒரு ஒய்ஸ் வர்ஸான விஷயம் என்ன வந்து இங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்றைக்குமே வந்து இந்த சிடி வெர்ஷன்னா வந்து விலை கூட இருக்கும். டிஜிட்டல் வெர்ஷன் வந்து விலை கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த வாட்டி அப்படியே வாய்ஸ் வர்ஸாக மாறிடுச்சு. டிஜிட்டல் விலை கூடயா இருக்குது, சிடி கம்மியாக இருக்குது. அதுவும் அவ்வளோ கூடலாம் கிடையாது. சிடி வந்து 5000 ரூபா. இந்த டிஜிட்டல் எடிஷன் எல்லாமே வந்து 5600. ஓகேவா? கன்சோலில் 5600. பிசியில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ப்ளே ஸ்டேஷன் வந்து 5600 போட்டிருக்காங்க. பிசியில் வந்து 4800. டீலக்ஸ் எடிஷன்னா வந்து 6300. ஸோ ஒரு ஸ்டோரி கேமுக்கு நம்ம டீலக்ஸ் எடிஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் அந்த டிஎல்சி வந்தால் அப்போ வாங்கி பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கேம் விளாடணும் மீன் அந்த டீலக்ஸ் எடிஷன் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா சில பல கேம்னால் வந்து டிஎல்சி கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ உங்கள் காசு வந்து போயிடும். ஸோ அது தேவையில்லாத ஒரு வேலை. இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வந்து இது ஸ்டீம் டெக் வெரிஃபைடா. ஸோ நான் ஸ்டீம் டெக்கும் வச்சுருக்கேன். இன்கேஸ் நம்ம அதில் விளாண்டு கூட பார்க்கலாம். அப்புறம் சிடி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து 5000. இதுலேயும் ஒரே ரேட்டு தான். இது ரெண்டுமே வந்து இட்ஸ் அ மோஸ்ட் ட்ரஸ்டபுள் சைட் ஆஃப் இந்தியா ஃபார் கேம் சிட்டிஸ். ஒன்று வந்து கேம்ஸ்டர் ஷாப்பும் அப்புறம் கேம் நேஷனும் இதுக்கப்புறமும் இருக்குது. ஆனால் இதை ரெண்டில் நான் வாங்கி பார்த்துருக்கேன். அதனால நான் சொல்ல வரேன். ஸோ 5000 வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படி கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்டீல் கேஸ் வரும். அது போக அப்புறம் ஏதோ ஒரு டிஎல்சி வந்து நீங்கள் ஃப்ரீயாக வருதாமா இந்த சிடி வெர்ஷனில். அது என்னென்னு சத்தியமாக தெரில. ஸோ நீங்கள் சிடி வாங்கினீங்கன்னா அந்த ஸ்பெஷல் எடிஷன் மட்டும்தான் வரும். அதில் என்னென்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கின்னு வருது. ஒரு ஸ்டோரி கேமுக்கு எதுக்கு ஸ்கின்னு எனக்கு இன்னும் ஐடியாவே இல்லை. ஸோ இட்ஸ் எ யூஸ்லெஸ். ஸோ இதான் கைஸ். ஸோ அசாசின்ஸ் கிரீட் ஷேடோஸ் பற்றி என்னோடய தாட்ஸ். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா வந்து நான் அசாசின்ஸ் கிரீட் கேம்னால் அவ்வளோவா நான் விளாண்டதே கிடையாது. நான் விளாண்ட கேம்னு என்னென்னா சொல்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த கேம் ஜானரே பிடிக்காது அவ்வளோவா. ஸோ நான் விளாண்ட அசாசின்ஸ் கிரீட் கேம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மிராஜ் விளாண்டுருக்கேன், வல்ஹாலா விளாண்டுருக்கேன், ஆரிஜின்ஸ் விளாண்டுருக்கேன். ஆடிசி விளாட்ல. ஆடிசி ஏதோ ரொம்ப இழுக்கிற கேம் சொன்னாங்க, நான் வாங்கி விளாட்ல. அப்புறம் 1, 2 விளாண்டுருக்கேன். பிஎஸ்பியில் ஒரு இது இருக்கும், அசாசின்ஸ் கிரீட் இருக்கும். அப்புறம் பிரதர்ஹுட்டாக அதுவும் ஒன்று விளாண்டுருக்கேன். இவ்வளோதாங்க விளாண்டுருக்கேன். நான் ஒன்றும் ஒரு பெரிய ஃபேன் தான் கிடையாது இந்த கேமுக்கு. ஸோ என்னால் நான் எப்படி இருப்பேன்னா இந்த கேம் பற்றி ஓரளவு நாலேஜ் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து இந்த கேமில் நீங்கள் ஒரு டை ஹார்ட் ஃபேன் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி விளாடுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேம் வந்து நம்ம வாங்கி விளாட்ணுன்னா வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டேட் வந்து 17, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. யார் யாருக்கும் இந்த கேமோட ரிவ்யூ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த கேம் வாங்குங்கன்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சொன்னால் மட்டும்தான் வாங்குவேன், சொல்லலைன்னா சத்தியமாக வாங்க மாட்டேன். இந்த கேம் எனக்கு வாங்கணும் ஐடியாவும் இல்லை. ஸோ அப்படி வாங்கினா நான் சிடி தான் வாங்குவேன். ஏன்னா அந்த ஸ்டீல் கேஸ் வருது இல்லை, ஸோ அதுக்காண்டி வேணால் வாங்கலாம். ஓகே கைஸ், எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், பீஸ்.